எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? 25 நாள் 25 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் நம்ம இன்றைக்கி கீ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். கீ ரைஸையும் சிக்கன் கிரேவியும் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீ ரைஸுக்கு ஜீரக சம்பா அரிசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் பண்ணுறது எல்லாமே ஒருத்தருக்குள்ள அளவு. பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அதுக்குள்ளே தேவையானது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ அரிசியும் ஊற வச்சிடலாம். இதெல்லாம் வதக்கி எடுக்கிறதுக்குள்ளே அரிசி ஊறிடும். 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ குக்கர் நல்லா சூடான உடனே நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் விழமாட்டேங்கு, அது அப்புறமே கிளறும் போது சரியாயிடும். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் ரொம்ப ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இது பச்சை மிளகா கொஞ்சம் பழுத்துட்டு அதான் கலர் அப்படி இருக்குது. நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறிட்டு மல்லித்தழை தேவையில்லை. கீ ரைஸுக்கு இந்த புதினா தழை மட்டுமே போதும். புதினா தழை மட்டுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பும் சேர்த்துக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா எல்லோரும் ஒன் பாட் ரெசிபி பண்ணும்போது பண்ணுற தப்பு என்னென்னா, தண்ணி விட்ட உடனே அரிசியை சேர்த்துக்குவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்த அப்புறம்தான் அரிசி சேர்த்துக்கணும். அரிசி சேர்த்துட்டு திரும்பியும் குக்கரை அப்படியே மூடி வச்சிடக்கூடாது. கிளறிட்டு திரும்பியும் கொதி வரும். ஒரு 2-3 செகண்டு தான் நல்லா கொதி வந்துடும். கொதி வந்த அப்புறமா குக்கரை வந்து மூடி போட்டுக்கணும். மூடி போட்டுட்டு திரும்ப அங்கே குக்கர் மேலே ஆவி வந்த உடனே சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விசில் போட தேவையில்லை. கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கு அப்புறமேல் பார்க்கலாம். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கர் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா குக்கரை இறக்கிடலாம். விசில் போட தேவையே கிடையாது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வேகும். காலையில் அவசரத்துக்கு. நேற்று சண்டே சிக்கன் வாங்கியிருந்து அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். சிக்கன் கிரேவி காலையில் பண்ணுறதுக்கு. நேற்று சமையல் பண்ணதை இன்றைக்கி கொடுத்து விட்டா மத்தியானம் ஆகும்போது எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டேன். காலையில் ஃப்ரெஷ்ஷாக சமையல் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு 2-3 தண்ணி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் காலையில் சிக்கன் கிரேவி இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள். இப்போ அதுக்கு சிம்பிளாக ஒரு மசாலா கூட ரெடி பண்ணிடலாம். பாதி பெரிய வெங்காயம், பாதி தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், இவ்வளோ தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அரைச்சி எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், குக்கர் விசில் போட்டுட்டு உடனே இறக்கிடலாம். இறக்கிட்டு அடுத்து கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். சட்டி நல்லா சூடான உடனே நான் எதையுமே போடலை. க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் பீஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அந்த எண்ணெயிலேயே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் 5 மினிட்ஸுக்கு அப்புறமேல் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், இவ்வளோ தண்ணி வச்சுருக்கு. இனி இது இந்த சிக்கனும் வெந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் எல்லாம் வரும்போது கரெக்டாக 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே தண்ணி எல்லாம் கரெக்டாக ஆயிரும். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இடையில ஒருக்கா கிளறி விட்டுக்கணும். இடையில எடுத்து கிளறி விடும்போது கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம பட்டை கிராம்பு எதுவுமே சேர்த்துக்கலாம். அதனால் இப்போமேல் வந்து பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். சிக்கன் வதக்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தான் வதக்கணும். இப்போ கரம் மசாலாவும் சேர்த்து திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் கீ ரைஸ் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லி. டைம் இருந்துன்னா இதில் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இப்போ ரொம்ப சூப்பராக லஞ்ச் பாக்ஸு கீ ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. குருமாவும் ரெடி பண்ணியாச்சு.
நான் கரெக்டாக 7:20 அந்த டைமில் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணேன். இப்போ கரெக்டாக 7:50ங்கும்போது சமையல் முடிஞ்சாச்சு. எங்களுக்கு 8:00 கிளம்பணும். அதுக்குள்ளே எல்லாம் எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இது ரொம்ப வேலை, இது ரொம்ப காலையில் டைமில் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி இருக்க வேண்டாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி லெமன் ரைஸு, தக்காளி சாதம் அப்படின்னு கொடுத்து விட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.